ஆனா இப்ப இந்த பேனா நுனியில உட்கார்ந்து இருக்கிற கண்ணுக்கு தெரியாத குளவிகள், கண்ணுக்கு தெரியாத குளவிகள் என்ன செய்யுதுன்னா, பச்சை புழுவோ வயல்ல இருக்கிற எந்த புழுவுமோ பூச்சி போட்ட முட்டையிலிருந்து பொறிச்சுதான் புழுவா மாறும். புழுதான் நம்மளோட பூவையோ இலையவோ வேரையோ தண்டையோ காயவோ ஏதோ ஒன்ன கரிச்சு தின்னு முடிச்சிட்டு கூட்டு புழுவா மாறும். கூட்டு புழுங்கிறது தன்னை சுத்தி கூடு கட்டிக்கிட்டு வயசுக்கு வர்ற பருவம். அந்த கூட்டு புழுவுல இருந்து பொத்துக்கிட்டு வெளியே வர்றதுதான் பூச்சி. ஈயா இருக்கலாம், எறும்பா இருக்கலாம், குளவியா இருக்கலாம், வண்டா இருக்கலாம், வண்ணத்து பூச்சியா இருக்கலாம், அந்து பூச்சியா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. முதல் அது என்ன வைக்கும்? முட்டை வைக்கும். முட்டையிலிருந்து புழு, புழுவுல இருந்து கூட்டு புழு, கூட்டு புழுவுல இருந்து தாய் பூச்சி. இப்ப இந்த 4 ஸ்டேஜ்லயுமே வயலுக்குள்ள கெடுதல் செய்யற பூச்சிகள் உக்காந்துருக்கும். இப்பதான் பாயிண்ட் வர்றோம். என்ன வர்றோம்? இது வரைக்கும் சொன்ன கதையில பார்த்த குளவிகள் அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ள முட்டை போடுற குளவிகள். ஆனா இந்த பேனானுனில உக்காடுற அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத குளவிகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த குளவிகள் என்ன செய்யும் தெரியுமா? புழு உடம்ப தேடாது. புழுவுக்கு பதில பூச்சி போட்ட முட்டைகள் எங்க இருக்குன்னு தேடும். பூச்சிகளோட முட்டைகளுக்கு மேல போய் உக்காந்து இது முட்டையை உள்ள சொரிட்டு வந்துடும். முட்டைக்குள்ள முட்டை, வெஜிடேரியன் முட்டைக்குள்ள நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் பூச்சியோட முட்டை எல்லாம் எங்க இருக்குன்னு தேடி போய் குளவி தன்னோட முட்டையை உள்ள சொருகிட்டு வந்துடும். நார்மலா பூச்சிகளோட 2 to 3 நாள் ஆகும் பொறிச்சு புழு வெளியே வர்றதுக்கு. ஆனா இந்த கண்ணுக்கு தெரியாத குளவிகளோட முட்டை 24 மணி நேரத்துக்குள்ள பொறிச்சிடும். பொறிச்ச உடனே வெளியே வர்ற குளவி புழு இந்த வெஜிடேரியன் பூச்சியோட முட்டையா ஆம்லேட் போடுறதா வேலை. வெஜிடேரியன் முட்டையவே தின்னு முடிச்சு கூட்டு புழுவா மாறி அதுல இருந்து குளவி வெளியே பறக்கும். 3 நாள்ல குளவி ஆகி வெளியே பறந்துடும். அப்ப இப்ப என்ன அர்த்தம்? வெஜிடேரியன் பூச்சியோட முட்டை ஸ்டேஜிலேயே சமாதி, புழுவே வெளியே வராது. இங்கதான் டெக்னிக். குளவியில 4 டைப்பான குளவி. அடுத்த பூச்சியோட முட்டைக்குள்ள முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சியோட புழுவுக்குள்ள முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சியோட கூட்டு புழுவுக்குள்ள முட்டை வைக்கிற குளவி, அடுத்த பூச்சிக்குள்ளேயே முட்டை வைக்கிற குளவி. குளவியில 4 டைப். குளவி இருந்தாலே வயல்ல உங்களோட புழுவை பத்தி கவலையே பட வேண்டாம். 3 லட்சம் ஜாதி. ஆனா இந்த குளவியை எப்படி வயலுக்கு கொண்டு வரணும்?